ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம இது பாருங்க. இந்த அழகான மீன், வண்ண மீன் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இன்னும் அழகா இருக்கு பாருங்க. இந்த வண்ண மீன் இது வந்து எல்லோ கலர்ல இருந்தால் கோல்டன் ஃபிஷ் ஆகிடும். நீங்கள் எல்லோ கலரும் போட்டுக்கலாம். நான் அந்த கலர்ஃபுல் மீன் வந்து கலரில் போட்டிருக்கேன். இன்னும் அழகா இருக்கு பாருங்க. இந்த வாழை தூக்கிட்டு வரா மாதிரி இது ட்ரெடிஷ்னல் போன்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சூப்பராக ஷோகேஸ்லாம் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அழகா இருக்கு பாருங்க. கண்ணு, வாயெல்லாம் பாருங்க. அழகா இருக்கு. வாங்க இது நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஃபிஷ்ஷை போட போகிறோம். மீன், அழகான ஒரு மீன் போடலாம். அதுக்கு நான் வந்து இந்த 2 கலர் ரெக்கைக்கும் க்ரீனும் இந்த ரோஸ் கலரும் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த மீனுக்கு நான் ஒரு சைடு போட்டுட்டேன். ஒரு சைடு போட்டேன் பாருங்க. இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி போட்டலாம். இது எப்படி இதே மாதிரி இன்னொரு சைடு போடணும். இந்த பாதம் பாருங்க, கண்ணு. இது நான் எப்படி போட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சைடு போட்டது நான் உங்களுக்கு இன்னொரு சைடு இதே மாதிரி தான் போடணும். நான் எப்படி போடலான்னு சொல்கிறேன் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 மணி பீட்ஸ் போடுவோம்ல, 4 மணி பூ, அதே மாதிரி 1 2 3 4 5 5 பூ போட்டுக்கணும். 3 4 5 6 7, அதாவது 1 2 3 4 5 6 7, இந்த பூ எக்ஸ்ட்ரா ஒரு, இந்த சைடு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூ போடணும். இடையில அது கண்ணுக்கு பிளாக் வைக்கணும். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 மணி பூ போட்டுட்டு அடுத்தது இந்த சைடு ஒரு எக்ஸ்ட்ரா பூ, இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பூ போடணும். அப்படி இதில் வந்து அதுக்கப்புறமா குறைச்சிட்டு வரணும், இது இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா ஷேப் இந்த மாதிரி வருதுல்ல, அதனால ஃபஸ்ட்டு நம்ம 5 லைன் போட்டுட்டு காமிக்கிறேன் வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். 4 மணி கோர்த்துக்கிறேன். 1 2 3 4 4 மணி கோர்த்துட்டு 4வது மணியில் உயர விடுறேன். பாருங்க, 4 மணி கோர்த்துட்டேன். இப்போது இந்த மணியில் 2, இந்த மணியில் 1, 3 மணி கோக்கணும். அடுத்தது 1 2, இந்த சைடில் 2, இந்த சைடில் 1. பாருங்க, 2 லைன் கொடுத்துட்டேன். இப்போது இன்னும் 3 பண்ணணும். இதே மாதிரி 3 பண்ணணும். பாருங்கள், 4 லைன் முடிச்சிட்டேன். இப்போ 5வது இந்த ஒயரில் கோக்கணும். 3 மணி விட்டுக்கிறேன். 1 2 3. இந்த மாதிரி திருப்பிக்கணும். இந்த மாதிரி
திருப்பி வச்சுக்கிட்டோம். திருப்பி வச்சுட்டு, இப்போ இந்த பாருங்க, இந்த ஒயரில் நம்ம அடுத்தது வந்து நம்ம இங்கே ஒயர் எக்ஸ்ட்ரா ஒன்று கோக்கணும். இந்த சைடு ஒரு எக்ஸ்ட்ரா 1 மணி கோக்கணும். 4 மணி பூ. அப்போ நம்ம இந்த ஒரே ஒரு மணியில் மட்டும் 4 மணி விட்டுங்க. இந்த ஒரே நான் இப்போ இதில் வந்து என்னோட கையில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கேன். 4 மணி ஒயர் விட்டு ஒரு ஒயரில் மட்டும்தான் கோக்கணும். இந்த ஒயரில் கோக்கக்கூடாது. இந்த ஒயரில் 4 மணி கோக்கணும். 1, 2, 3, 4. 4 மணி கோத்துட்டு, இது பாருங்க. இந்த ஃபஸ்ட்டு மணி கோத்தோம்ல, அந்த மணிக்குள்ள இந்த ஒயரை விடுறேன். இதில் விடக்கூடாது. இந்த மணிக்குள்ள நம்ம கோத்த மணியில் ஒயரை விடுறேன். இந்த ஒயரையே விடணும். வேற எந்த ஒயரையும் விடக்கூடாது. பாருங்க. இந்த ஒயர் நான் டச் பண்ணவே இல்லை. இது தனியாக அப்படியே இருக்கு. இந்த ஒரு ஒயர்லேயே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க, இழுத்துட்டேன். இழுத்துட்டு இந்த இந்த மணியை இப்படி பண்ணிடுங்க. இப்படி திருப்பிக்கங்க. திருப்பிட்டு வந்தால் ஒரு இது வந்துடுது. சரிங்களா? இந்த இது இது நம்ம கோத்துட்டு இப்படி இருக்கோம். இப்படி இருக்கும்போது நம்ம டக்குன்னு இப்படி திருப்பிடணும். திருப்பிட்டா நிறைய திரும்பிடும். இப்போ நார்மலாக ஒரு ஒரு இது எக்ஸ்ட்ரா வந்துச்சு பாருங்க. ஒரு இது எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இப்போ மறுபடியும் இப்போ 2 மணியில் இருக்குது. 2 மணி கோக்கணும். அப்படியே 2 மணி பூவாக கோத்துட்டு வரணும். 2 மணியாக கோத்துட்டு வரணும். இப்போ 2 மணி கோக்குறேன். இதான் டெக்னிக். வேணா இன்னொரு தடவை பார்த்து அதை ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். 4 மணி கோத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மணியை திருப்பிக்கணும் இந்த சைடு. அது டெக்னிக் அது. அப்போ தான் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் வந்துடுச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி வரும். இது இப்போ ஒரு மணி போட் மாதிரி ஒரு இடத்துல பின்னாடி வந்துடுச்சு பாருங்கள், அந்த மீனுக்கு ஷேப்புக்காக. இப்போது எல்லாத்துலேயும் ஒரு மணி விட்டுட்டு 2 மணியாக கோக்கணும். இப்போ பாருங்க, 2 மணி. இந்த மாதிரி இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா கோக்கணும்னா அது வரைக்கும் நான் இது வரைக்கும் கோத்துட்டு நான் இங்கே வரும்போது காமிக்கிறேன். பாருங்க, இந்த 2 லைன் பார்த்து 3வது நம்ம கண்ணு வைக்கணும். கண்ணு வைக்கிறதுக்கு ஒரு பிளாக் மணியும் ரோஸ் மணியும் கோக்குறேன். ஒரு பிளாக் மணி, ஒரு ரோஸ் மணி. அப்படியே 2 லைன் தான் கோத்துட்டு வரணும். பாருங்க, அப்படியே பக்கத்துலேயே விட்டுட்டு தான் வரேன். ரெண்டு ரோஸ் மணி, பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்து இங்கே பாருங்கள், இந்த மீனுக்கு வந்து இப்போ வந்து நம்ம 2வது லைன் முடிச்சிட்டேன். இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு 2வது லைன் இப்போ 3வது லைன் ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். இங்கே பாருங்கள், 3வது லைன் இந்த எக்ஸ்ட்ரா ஒன்று வந்திருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா ஒன்று எப்படி வரும்ன்றத நம்ம போடலாம். இங்கே குறுகி வரும், இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். இது எக்ஸ்ட்ரா எப்படி போடுறது, இந்த குறுகி எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள், எக்ஸ்ட்ரா வந்து கடைசி லைன் மட்டும் நம்ம ஒரே மணியில் விட்டுடணும். கடைசி லைன் மட்டும் ஒரே மணியில் ஒரே ஒயரில் 3 மணி கோக்கணும். இப்போ பாருங்கள், 1, 2, 3 மணி கோத்துட்டோமா? மணி கோத்துட்டு
இந்த லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இப்படி வந்திருக்கு. இப்போ நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா போட போகிறோம். இந்த கண்ணுக்கிட்ட இருக்கிற பகுதி குறுக போகிறோம். ஒன்று இது குறைக்கணும் போனால் இங்கே வந்து அதிகமாக போடணும். இந்த சைடு வால் பகுதி இது வந்து முகம் பகுதி. அதனால் ஒன்று குறைக்கிறோம். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா எப்படி நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஒயரில் அதே டெக்னிக் தான். இந்த ஒயரில் வந்து லெஃப்ட் சைடு என்கிட்ட லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரில் 4 மணி கோக்கணும். எக்ஸ்ட்ரா கோக்கிறதுலாம் இந்த மாதிரி தான் கோக்கணும். 1 2 3 4 4 மணி கோத்துக்கிட்டு இந்த ஒரே ஒயரை இந்த ஃபஸ்ட்டு கோத்தம்ல இந்த ஃபஸ்ட்டு மணி அந்த ஃபஸ்ட்டு மணிக்குள்ளே ஒயரை விடுறோம். பாருங்க ஃபஸ்ட்டு மணிக்குள்ளே ஒயரை விடுறேன். 4 மணி கோத்ததில் ஃபஸ்ட்டு மணிக்குள்ளே ஒயரை விடுறேன். ஒயரை விற்று இது பாருங்க இப்படி விட்டுணும். இப்படி விற்றுட்டு பார்த்துக்குங்க. 4 மணிக்குள்ளே ஒயரை விடல ஃபஸ்ட்டு மணியில் ஒயரை விற்றுட்டு இப்படி திருப்பிக்கணும். இந்த மணியை இப்படி இருக்கிறத இப்படி திருப்பிக்குங்க. இந்த ஒயர் அந்த சைடு போயிடும். இப்போ வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் எதுவுமே பண்ணல. 4 மணிக்கு விட்டு அந்த ஒயரை இப்படி திருப்பிக்கிட்டேன். இப்போ மறுபடியும் இப்போ வந்துருச்சு. இங்கே 2 ஒயரில் மணி இருக்குது. 2 மணி கோக்கணும். அவ்வளோதான். இந்த எக்ஸ்ட்ரா கோக்கிற டெக்னிக் அதுதான். இப்போது 2 மணி 1 மணிக்குள்ளே ஏற்கனவே விட்டுருக்கோம். இப்போ 2 மணி. டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். டைட் பண்ணிக்கிட்டா கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு மணியும் வந்துச்சு. ஒரு லைன் வந்துச்சு பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இதான் நல்லா டைட் பண்ணி. இப்போ இந்த இடத்துல நம்ம குறுக்கணும். ஒரு மணி குறைக்கணும். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு வந்துடுறேன். பாருங்கள் இந்த கண்ணுக்கு பகுதிக்கிட்ட குறுக்குதில்ல 1 2 3வது லைனு. அதே மாதிரி நான் இது வரைக்கும் போட்டு கண் பகுதிக்கிட்ட போட்டு இங்கே எப்படி குறைக்கிறதுன்னு சொல்கிறேன். அப்படியே 2 2 மணியாக கோத்துட்டு வாங்க. 1 2 கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மீன் போட்டிங்கன்னா பாருங்கள். நான் இது வரைக்கும் போட்டு உங்களுக்கு எப்படி இங்கே குறைக்கணும் ஒன்று. நான் எப்படி குறைக்கிறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட். இந்த பாருங்கள். இந்த லைன் நான் வந்து கடைசி லைன் வந்துட்டேன். இப்போ வந்து இந்த 2 கடைசி லைனெல்லாம் இது ஒரே மாதிரி போட்டுடலாம். 6 லைன் ஒரே மாதிரி இருக்கும். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் இது எப்படி வந்ததுன்னு காமிக்கலாம். இதில் இருக்கிற மாதிரி தான். வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வரும். இது எக்ஸ்ட்ரா 2 லைன் வரும். இதை பாருங்கள். இதில் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் பண்ணிட்டோம். இங்கே ஒன்று குறைச்சிட்டோம். இப்போ வந்து இப்போ இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நம்ம ஒன்று குறைக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இது 2 லைன் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். வால் பகுதி. இப்போ வந்து கண் கிட்ட பகுதியில் வந்து ஒன்று குறைக்க போகிறோம். ஒன்று 2 பாருங்கள். 1 2
அவ்வளோதான். இத்தோட நிறுத்திக்கணும். இது வந்து 2 மட்டும் தான் போடணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இத்தோட முடிஞ்சிச்சு. பாருங்க இதே மாரி ஒரு 2 சைடும் நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ப வால் பகுதி ஒரு 2 லைனு, அதுக்கப்புறம் மேல 2 லைன் இதில எல்லாமே இந்த பேசிக் பீட்ஸ் தான். அதே மாரி தான் கோக்கணும். நான் அந்த வால் பகுதி கோத்துட்டு, எப்படி வந்து இந்த தனி ஒயர் எடுத்துட்டு, இது மாரி 2 1, 2, 1, 2 இதே 3வதுல ஒரு லைன் விட்டுட்டு, மேல 2 லைன், கீழ 2 லைன் கோக்கணும். நான் இத வந்து விட்டுட்டு இத கட் பண்ணிட்டு, இந்த சின்ன இன்னொரு ஒயர் எடுத்துட்டு, இது போடும்போது காமிக்கிறேன். இது பாருங்க, இப்போ வந்து நம்ப கிரீன் அந்த வால் பகுதி நான் கிரீன் எடுத்திருக்கேன். 2 ஃபர்ஸ்ட்டு 4 மணி பூ. 1, 2, 3, 4 பூ போட்டுடலாம். அதுக்கு துண்டு ஒயர் நான் எடுத்துட்டுருக்கேன். இதில நான் கோத்துருக்கேன். பாருங்க கண்ணுக்கு மேல் பகுதி, கண்ணுக்கு மேல் சைடு அந்த அப்படியே வால் தூக்கியிருக்கா மாரி இருக்கும். அந்த பகுதி தான் இப்போ 3 மணி கோக்குறேன். கிரீன் கலர் வாலுக்கெல்லாம் அந்த வாலு, அந்த ரெக்கைக்கெல்லாம் நான் ப்ளூ கலர் இது கிரீன் எடுத்திருக்கேன். அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. சில ஃபிஷ் எல்லாம் ரோஸ் கலர்ல இருக்கும். அதனால ரோஸ் கலர் எடுத்திருக்கேன். பாருங்க. இப்போ வந்து பக்கத்துல இருக்கிற மணியில விடுறேன். 2 லைன் மட்டும் தான் போடணும். இப்போ இந்த ஒயர் ஏன் கட் பண்ணா நான் ஜாயின் பண்றதுக்காக வச்சிருக்கேன். இப்போ 2 பகுதி இந்த சைடு திருப்பிக்குங்க. திருப்பிட்டு 2 மணி கோக்குறேன். போட்டிங்கன்னா கலர்ஃபுல்லா அழகா இருக்கும். இதுக்கு நான் 6 2 சைடையும் நான் இப்ப ஜாயின் பண்ண போறேன் மீனுக்கு. இது பாருங்க. இந்த சைடுல 1 மணி, இந்த சைடுல மட்டும் நானு கிரீன் கலர் எடுத்திருக்கேன் ஜாயின் பண்றதுக்கு. நல்லாருக்கும்னு சொல்லிட்டு. பாருங்க. இப்போ இந்த மணில ஒரு ரோஸ் மணில விட்டு, இந்த ஒயர்ல ஒரு மணில விட்டுட்டு, நடுப்புற ஒரு கிரீன் மணி. ஆல்ரெடி ஜாயின் பண்ற மாரி தான். ஒரு மணி ஜாயின் பண்றேன். பாருங்க. ஃபுல்லா அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியதுதான். நம்ம உள்ள வந்து ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் கவர் இது மாரி வச்சுக்கலாம். நான் இது ஃபர்ஸ்ட்டு இங்க ஜாயின் பண்ணிர்றேன். மேல இந்த ஃபுல்லா அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். 2த்தையும். ஜாயின் பண்ணிட்டு அடியில பீட மாரி நம்போ ஸ்டிப்பா நிக்கிறதுக்கு ஒரு இது செய்யலாம். ஃபர்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்க. இந்த மாரி ஜாயின் பண்றேன். அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிட்டு வர வேண்டியதுதான்.
மேலே அப்படியே ஜாயின் பண்ணலாம். ஒரு மணி விட்டுட்டு பாருங்க. இதில் ஒரு மணி, அந்த சைடில் ஒரு மணி விட்டுட்டு ஜாயின் பண்ண வேண்டியது தான். இந்த சைடு விடுறேன். இப்போ இந்த சைடு இப்போ ஒரு மணி. பாருங்க. அதே மாதிரி மேலேயும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரணும். இப்போ பச்சை கலர் வருது பாருங்க. பச்சை கலரே போடுங்க. இந்த சைடில் செதில் அந்த கலரில் இருக்கும். இந்த பச்சை கலர் வால் கலரில் தான் செதில் இருக்கும். அதனால அந்த கலரே போடுறேன் நான். பாருங்க அப்படியே மேலே போகுது. மேலே போயிட்டு அப்படியே கொத்துட்டு கீழே வரலாம். ஒரு மணி கோக்குறேன். பாருங்க. திருப்பி அப்படியே இந்த சைடு அப்படியே ஃபுல்லாக கோத்துட்டே வரலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அழகாக இருக்கும். நான் இது கோத்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். இது அப்படியே இந்த பாருங்க அப்படியே விட்டுட்டு வரேன் பாருங்க. இந்த அப்படியே உள்ள விட்டுருவாங்க. இந்த இடத்துல இப்போ 2 மணி, இதில் 2 மணி, அது மணி. அதே மாதிரி ஃபுல்லாக விட வேண்டியது தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மீன் பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்படி நிற்க வைக்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன். நீங்கள் வெறுமனே மீன்னா இதோடு நிறுத்திக்கிங்க. ஆனால் இப்படி நான் அப்படியே நிற்கிற வைக்கிற மாதிரி ஷோகேஸில் வைக்கிறதுக்காக பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நிற்கணும். அப்படின்னா நம்மளுக்கு அழகாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே வந்து ஒரு மேடை மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் 3 மணி பேசிக் பீட்ஸில் பண்ணுறோம்ல, அதே மாதிரி பாருங்கள். 3 மணி, 2 மணி, 3 லைன் போட போகிறேன். நம்ம அப்படியே ஃபுல்லாக 2 லைன் போட்டோன்னா வச்சுங்களேன், அப்படியே நிற்கும். இன்னும் 2 லைன் போட்ட பிறகு அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், 1 2 3 3 லைன் போடுங்க. 3 லைன் இதே மாதிரி கீழேயும் இன்னொரு லைன் போடுங்க. 2 லைன் போட்டுட்டு ஜாயின் பண்ணிடலாம். நான் இதுலேயே ஆரம்பித்தேன். நீங்கள் தனியாக கூட போட்டு பண்ணிக்கலாம். 1 2 3 மணி தனியாக இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. ஒன்று கூட போட்டுக்கலாம். நான் அழகாக நின்றுடுச்சுன்னா எடுத்து நிறுத்திடுவேன். வேணா இன்னொன்று போட்டுக்கலாம். அந்த பேசிக் பீட்ஸ் 4 மணி பூ இருக்குல்ல, அந்த 4 மணி பூ 3 லைன் போட்டிருக்கேன். 1 2 3 லைன் இது வரைக்கும் போட்டுக்கலாம். இது வரைக்கும் போட்டுக்கிட்டு நம்ம நின்றுடுச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். பாருங்கள் நிற்குது, இப்பயே நிற்குது. அப்போ நம்ம ஒரு லைன் இன்னும் 2 லைன் போட்டுட்டு
இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா 1 2 3 3 பச்சை கலர். உங்களுக்கு என்ன கலர் நீங்கள் வேறு கலர் கூட எடுத்துக்கலாம். பச்சை கலர் இல்லாமல் வேறு ப்ளூ இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எது வேணால் எடுத்துக்கலாம். நான் பச்சையே போட்டுட்டேன், அழகாக இருக்கட்டும். இப்போ வந்து இது பாருங்க, அதை அப்படியே இந்த மணியில் விட்டுட்டு போட்டுகிட்டே வரேன். இதுலேயே நம்ம ஜாயின் பண்ணலாம். நீங்கள் தனியாகவும் போட்டு ரெண்டு லேயர் வந்து இந்த மாதிரி 3 மணி போட்டு ஜாயின் பண்ணலாம். நான் இதுலேயே வந்து இதில் ஒயரில் விட்டுட்டு 2 மணி, ஃபஸ்ட்டு 3 மணி, அதுக்கப்புறம் 2 மணி விட்டுட்டு அப்படியே போட்டு வரேன். இப்போது 2 மணி போடுறேன். நம்ம நிற்க வைக்கிறதுக்காக தான் இது போடுறோம். இல்லாட்டி நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே மீன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதான் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஷோ கேஸில் அழகாக நிற்க வைக்கலாம் நம்ம. அதுக்கு தான் இது போடுறது. அடியில் ஸ்டாண்டு மாதிரி. பாருங்கள், இது போட்டு இந்த இதில் சிவப்பு மணியில் ஒயரை விடுறேன். சிவப்பு இது ரோஸு பிங்க்கில் மணியில் விடுறேன். அப்படியே கோத்துட்டே வர வேண்டியது தான். எவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது நம்ம ஆப்ஷன் தான். இது பெருசாக போடுறதுனால ஸ்டாண்ட் போட்டுக்கலாம். 2 மணி. இப்போ இந்த ரோஸ் மணியில் விடுறேன். இந்த ரோஸ் மணியில் விட போகிறேன் ஒயரை. பாருங்கள், இப்போது 2 பச்சை மணி. நான் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மணி இது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கோத்துக்கிறதுக்காக இந்த ஒயரில் இந்த ஒரு ஒயரில் 3 மணி கோக்குறேன். மணியில் ஒரு ஒயர் கோத்து. பாருங்கள், இது மாதிரி கோத்துக்கலாம். இன்னொரு லைனை போட்டுக்கலாம். இப்போது இதில் 3 மணி ஒரே ஒயரில் 3 படி போட்டுட்டு அடுத்தது டர்ன் பண்ணிடலாம். இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு இந்த லைனுக்கு வரோம். இந்த லைனுக்கு வரும்போது இங்கே 3 மணி. இந்த மாதிரி உங்களுக்கு போடுறதுக்கு இதுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக இதே மாதிரி 3 லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பீடை மாதிரி இருக்கும். 1 எப்பவுமே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 3 மணி 2 மணி அந்த மாதிரி தான் வைக்கும். 3 மணி. இப்போ அடுத்த லைன் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ வந்து இப்போ நெக்ஸ்ட் நம்ம விட போகிறோம். நான் இந்த லைன் ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இங்க பாருங்க, நான் இத ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த இது அழகா நிக்குது பாருங்க. மீன் அழகா நிக்குது. ஒரு லேயர்லயே நம்மளுக்கு நிக்குது. 1, 2, 3 இது பாருங்க 3 இது போட்டேன் வரிசையா. இந்த ஃபர்ஸ்ட்டு 4 மணி, அதுக்கப்புறம் ரோஸ் மணியில இந்த ஒரு இது கீழ் பாகத்துல விட்டுட்டு 2, 2 மணியா கோத்துட்டு, இங்க வந்து எக்ஸ்ட்ரா 2 போட்டிருக்கேன். 3 மணியில போட்டு 3 லைன் தான் போட்டிருக்கேன். அதுக்கே நம்மளுக்கு அழகா நிக்குது. நீங்க அப்படியே நிக்குதுன்னா அப்படியே கூட விட்டுடலாம். அப்படியே ஷோகேஸ்ல வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு லைன் போடலான்னு இருக்கேன். இன்னொரு டபுள் இது போட்டுட்டு அட்டை குடுத்து வைக்கலான்னு இருக்கேன். இன்னும் அழகா இருக்கும். அதனால நான் என்ன பண்ண போறேன் 1, 2, 3 போட்டிருக்கோம்ல, அதே மாரி இன்னும் ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7 இது போட்டு அப்படியே மடிச்சு இங்க ஜாயின் பண்ண போறேன். இந்த இதுல ஃபுல்லா ஜாயின் பண்ண போறேன். அது இன்னும் அழகா கம்ப்ளீட் ஆன மாரி இருக்கும். அது நீங்க வேணும்னா இப்படியே கூட நீங்க விட்டுட்டு ஷோகேஸ்ல இப்படியே கூட நிக்குது பாருங்க. இப்படியே கூட நிக்கும். அப்படியே கூட நீங்க விட்டுடலாம். உங்களுக்கு போதும் எங்களுக்கு இது அப்படின்னு சொன்னா கூட நீங்க அழகா இத அப்படியே எடுத்து ஷோகேஸ்ல வச்சுக்கலாம். இது அப்படியே ஷோகேஸ்ல நம்மளுக்கு வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கும். இது மீன் நம்மளுக்கு வச்சா ரொம்ப நல்லது. ரொம்ப இது இன்னும் கோல்டன் கலர்ல நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீ கோல்டன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, கோல்டன்ல பண்ணிக்கோங்க. நான் இந்த கலர் மீன் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான் இது. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இன்னும் ஒரு லேயர் போட்டு பண்ணிக்க போறேன். நீங்க இந்த லெவல்ல முடிச்சுட்டா கூட பண்ணுங்க. இல்லாட்டி இன்னும் ஒரு இதே மாரி இந்த லைன் மாரியே 4 லைன் போட்டு மடக்கிட்டு இங்க ஜாயின் பண்ணணும். இதுல ஜாயின் பண்ற மாரி. அது ஈஸி தான். அதே இந்த பேசிக் பிட்ஸ்ல போன 3, 2 மணி தான். ஃபர்ஸ்ட்டு 3 அதுக்கப்புறம்லாம் 2. அதே மாரி நம்ம இன்னும் 4 லைன் போட்டு அ 2 ஜாயின் பண்ணும்போது ஒரு மணியா கோக்கணும். நான் அது மாரி பண்ண போறேன். பண்ணிட்டு வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க ஃபினிஷ் பண்ணா கூட நல்லாருக்கும். அழகா இருக்கு பாருங்க. மீன். கலர் ஃபிஷ் கலர் இந்த 4 மணி ஒரு ரோஸ் இந்த சைடு கோக்கும்போது ஒரு வெள்ள மணி கூட கோத்துக்கலாம். இந்த சைடும் வெள்ள மணி கோத்துக்கலாம். அந்த மாரியும் பண்ணிக்கலாம். இங்க ஒரு வெள்ள மணியும், இங்க ஒரு 4 மணி கூட வச்சுக்கலாம். வாய்க்கு. 2 மணி தான் இப்ப நான் வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா இங்க ஒரு மணி, இங்க ஒரு 4 மணி கூட வாய்க்கு வச்சா கூட அழகா இருக்கும். இல்ல நம்ம வந்து எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்க வளைஞ்சு அழகா வருது பாருங்க. ட்ரெடிஷ்னலா பண்ற இந்த மீன். நான் இந்த லைன் போட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நம்ம வந்து ஃபுல் பினிஷனும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க. நான் வந்து இந்த 2 லைன் போடுறதுக்காக நான் வந்து இந்த மணி வந்து 4 லைன் போட்டேன். இப்போ இந்த பாருங்க. 1, 2, 3 1, 2, 3, 4 4 லைன் போட்டு இப்படி மடக்கிட்டா இந்த சைடு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. நம்ம இந்த ஒரு சைடு இது மட்டும் நம்ம ஜாயின் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் இந்த அட்டை வச்சிருக்கேன் பாருங்க. இந்த அட்டை ஒண்ணு குடுக்க போறேன். இன்னும் அழகா ஸ்ட்ரிப்பா நல்லாருக்கும். இந்த அதுக்கேத்த மாரி நம்ம இன்விடேஷன் அது மாரி அட்டைய இது மாரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ப இந்த லைன் க்ளோஸ் பண்ண போறோம். அப்போ இதுக்கு ஒரு மணி, இதுல ஒரு மணி விட்டுட்டு ஒரு கிரீன் மணி. நீங்க இந்த மாரியும் செய்யலாம். தனித்தனியா இந்த மாரி போட்டும் செய்யலாம். உங்க இஷ்டம் தான். இந்த மாரி தனித்தனியா போட்டு 2ஆ ஜாயின் பண்ணலாம். நான் இப்படியே கூட போடலாம். எப்படி வேணா பண்ணலாம். ஆனா அந்த கான்செப்ட் வந்து 4 மணி பூ தான். 1 மணி கோத்துட்டேன். இது பாருங்க 1 மணி கோத்துட்டேன். இப்போ இதுக்கு ஈக்குவலா இந்த சைடு விடணும். இது ஈக்குவலா இது பாருங்க. இந்த மணி தான் இருக்கு ஈக்குவலா. இதுக்கு இது அப்படி இருக்கும்போது ஈக்குவலா இந்த சைடு விடுறேன். ஏன்னா, அந்த ஒயர் கடைசியில இங்க ஃபினிஷ் ஆயிருக்கு. அதனால நான் இது இங்க வந்து தனியா ஒரு சின்ன ஒயர் போட்டு கோத்துருவேன். இங்க பாருங்க. இப்போ வந்து 1 மணிக்கு கோக்கணும். 2 மணில விட்டுட்டேன். இப்போ 1 மணிக்கு கோக்கணும். கோக்குறேன். பாருங்க. இந்த மாரி மூடிட்டோம். க்ளோஸ் ஆயிட்டோம். அழகா இருக்கும். நம்ம அது அட்டைப்பெட்டி, இந்த அட்டைய வைக்கணும். இதில நீங்க கிரீன் கலர்ல கிடைச்சா கூட அட்டை அப்படியே அழகா வச்சுக்கலாம். நான் இப்ப கிரீன் கலர் பேப்பர் இருக்கான்னு பார்க்குறேன். அத போட்டு அப்படியே சுருட்டி வச்சுருவேன்.
இப்போது இந்த சைடு ஒரு மணி ஆல்ரெடி ஜாயின் பண்ணுறது தான். இதில் ஒரு மணி, இந்த சைடு ஒரு லெஃப்டில் ஒரு மணி, ரைட்டில் ஒரு மணி ஒயரை விட்டுட்டு ஒரு மணிக்கு பாருங்கள். விட்டு ஒரு மணிக்கு வைக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி தான் வரும். நான் இது ஃபுல்லாக அதே மாதிரி கோத்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லாரும் ஈஸியாக போடலாம். ஷோகேஸ்லேயும் வைக்கலாம். சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற கலரில் போடுங்க. வண்ண மீன்கள் மாதிரி இருக்கும். 2 3 கலர் போட்டு ஒரு கலர் வேறு கலர் கூட போட்டு நீங்கள் ஷோகேஸில் வைக்கலாம். அழகாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு கிஃப்டாக கூட கொடுக்கலாம். பாருங்கள், ரெண்டுத்தையும் விட்டுட்டேன். இப்போ ஒரு மணி. எல்லாருமே போடலாம். இதில் ஒன்றும் காம்ப்ளிகேஷனே ஒன்றும் கிடையாது. பாருங்கள், இப்போ நான் இந்த அட்டையை இதுக்குள்ளே கொடுக்க போகிறேன். பச்சை கலர் பேப்பர் இருக்கான்னு பார்க்க போகிறேன். போட்டு இதுக்குள்ளே வைக்க போகிறேன். நான் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அட்டை வந்து பச்சை கலர் அட்டை உள்ளே கொடுத்துருக்கேன். இன்னும் அழகாக வந்துச்சு பாருங்கள். நான் 2 லேயர் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு லேயர்லேயே நிற்கும். பாருங்க, செம்மையாக இருக்குது. மீன், வண்ண மீன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கலர் ஃபிஷ். நீங்கள் என்ன கூட இங்கே டிசைன் கூட பண்ணலாம். நான் இந்த பேசிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு ஷோகேஸில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நம்ம 5 மணிக்கு கோத்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா கோத்துக்கணும். அதில் இங்கே குறைச்சிக்கணும், இங்கே அதிகமாக்கணும். நான் சொல்லியிருக்கேன். ஒரு மணிக்குள்ளே 4 மணிக்குள்ளே விட்டுட்டு அப்படியே திருப்பிக்க வேண்டியது தான். அப்புறம் கண்ணுக்கு, அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த வரிசையை ஏற்றணும், இறக்கணும். அப்புறம் இது பாருங்கள், இது முடிச்சுட்டு இதே மாதிரி 2 போட்டு நான் உள்ள பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்கேன் சாஃப்டாக இருக்கிறதுக்கு. கலர் ஷைனிங்காக இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் பீட்லாம். அப்புறமா 2த்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு மணியாக ஜாயின் பண்ணணும். எப்பவுமே க்ராஸாக பண்ணும்போது ஒன்று உள்ளே போயிடும் மணி. எப்பயுமே அப்படி தான். மேலே ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது கரெக்டாக வரும். க்ராஸாக பண்ணும்போது ஒரு மணி உள்ளே போகும். அப்புறம் இந்த வாய்க்கு பாருங்கள், நான் 2 வாய்க்கு வந்து வெள்ளை கலராக இருக்கும் மீனுக்கு. நான் ஒயிட், நீங்கள் வேணுன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கூட 4 மணியாக ஒயிட்டு கூட போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். வாய்க்கு இந்த இடத்துல நீங்கள் ரோஸ்க்கு பதில் ஒயிட் இருந்தால் இதே மாதிரி லைட் ரோஸ் நான் வச்சுருக்கேன். 4 போட்டிருந்துருக்கலாம். அப்படியும் போடலாம். நான் இப்படியும் போட்டிருக்கேன். அதே மாதிரி மாலுக்கு இங்கே 2 இது போட்டுட்டு மேலே இந்த சைடு 2 மணி, மேலே எல்லாம் இந்த பேசிக் பீட்ஸ் தான். இந்த 1 மணி எக்ஸ்ட்ரா கோத்துட்டு இதில் 2 மணி, இந்த 2 மணி அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியதான் எல்லாத்தையும். 2 சைடு, ஒரு சைடு இதே மாதிரி போட்டுக்கிட்டு இன்னொரு சைடு ஜாயின் பண்ணணும். கீழே இதே மாதிரி 1 2 3 3 போட்டு நான் வந்து 1 2 3 4 5 6 7 8 போட்டிருக்கேன். 8 லைன் போட்டிருக்கேன். அப்படியே நிற்குது பாருங்கள். நீங்கள் ஒரு லைன் மேலே ஒரு லைன் கூட போட்டால் கூட நிற்கும். அப்படியே கூட விட்டுடலாம், உங்கள் விருப்பம்தான். நான் 2 போட்டு வச்சுக்கிட்டேன். இதில் ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு லைன் போட்டாலும் அது மாதிரி நிற்குது, அழகாக நிற்குது, ஸ்டாண்டிங்கில் நிற்கும் மீன். நம்ம அப்படியே படுக்க வைக்காமல் மீன் இந்த மாதிரி நிற்கிற மாதிரி ஷோவில் வைக்கலாம். சூப்பராக இருக்கும். வாழை தூக்கிட்டு அப்படியே நீந்துற மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் என்ன கலர் வேணால் போட்டு
பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பிகினர் கூட இது நல்லா போடலாம், ஈஸியாக போடலாம். அதான் இதை நான் போட்டிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்தது சொல்லுங்கள்.